இந்த ஆரஞ்சு மண்டையே எங்க போய் தொலைஞ்சான்னு தெரியலையே. போன இடம் வந்த இடம். இந்த காட்டு பூச்சியை தானே கூட்டு வர சொன்னேன். காட்டுக்கு போய் பூச்சி பிடிக்க போயிட்டானோ. செஞ்சாலும் செய்வான், வரட்டும் அவனுக்கு. தலைவரே, தண்ணி தவிக்கி, தண்ணிக்கு ஏற்பாடு பண்ணுங்க. ஏம்மா என்ன விளையாடுதீங்களா? தண்ணி எல்லாம் வேணும்னா உங்க வீட்டுல இருந்து கொண்டு வந்து குடிங்கம்மா. நான்லாம் தண்ணி தர முடியாது. இது பஞ்சாயத்து விஷயத்தை மட்டும்தான் இங்க பேசணும். மாலாக்கா, ஆண்டி வீட்ல சோறு பொங்கிருப்பாங்கல்ல, நான் போய் ஒரு டிபன் பாக்ஸ்ல போட்டு சோறு எடுத்துட்டு வரட்டா? சாப்பிடுவோமா? எனக்கு ரொம்ப வயிறு பசிக்கி. போற போக்க பார்த்தா அப்படித்தான் இருக்கு. மத்தியான சாப்பாடு ராத்திரி சாப்பாடெல்லாம் இங்கேயே முடிச்சிட்டு நாளைக்கு காலையில விடிஞ்சோடனே தான் மெதுவா போவோம் போல வீட்டுக்கு. தலைவரே, எப்பதான் பஞ்சாயத்து ஆரம்பிப்பீரு? வீட்டுல எவ்வளவு வேலை கிடக்கு தெரியுமா? எல்லா வேலையும் போட்டுட்டு வந்திருக்கு. நான் வேற துணி தைக்காம பாதியிலே போட்டு வந்திருக்கேன். பஞ்சாயத்தே கெதின்னு கிடக்க முடியுமா? சீக்கிரம் பஞ்சாயத்து ஆரம்பிச்சு முடிச்சு விடுங்க, வீட்டுக்கு போகணும். ஏம்மா இருங்கம்மா, நானாம்மா பஞ்சாயத்தை லேட் ஆக்கிக்கிட்டு இருக்கேன். இந்த ராதா புருஷன் தானே கேஸ் கொடுத்தான். அவன் வர வேண்டாமா? அவன் இல்லாம எப்படி கேஸை நடத்த முடியும்? அவன் வர்ற வரைக்கும் எல்லாரும் இருங்க. ராதா, உன் புருஷனுக்கு ஒரு போன் அடிச்சு வர சொல்ல. பஞ்சாயத்துக்கு நேரம் ஆகுது. தலைவரன்னு கூட பார்க்க மாட்டேன். மண்ட முடியெல்லாம் ஆஞ்சிட்டு விட்டுருவேன். அந்த பிச்சைக்கார பையல பத்தி என்கிட்ட வந்து எதுக்கு கேக்குறீ? அவன் போன் நம்பரையே நான் என் போன்ல இருந்து டெலீட் பண்ணிட்டேன். நீர் வந்து கேட்டுக்கிட்டே இருந்தீரு, உங்களையும் நான் டெலீட் பண்ணிடுவேன். ஏம்மா, என் நம்பரை தானே டெலீட் பண்ணணும். என்னையே டெலீட் பண்ணிடுவேங்க. வேற என்ன தலைவரே, அவனுக்கு போன் பண்ண சொல்றீரு? அந்த பிச்சைக்கார பையன் என்னை ரோட்ல போட்டு அடி அடின்னு அடிக்க, அதை கேட்க துப்பு இல்ல. என்கிட்ட வந்து அவனுக்கு போன் பண்ண சொல்றீரு? எவ்வளவு தைரியம் இருக்கு உங்களுக்கு? தலைவர்னு ஒரு மரியாதை கொடுத்து நான் வச்சிருக்கேன். அந்த மரியாதையை காப்பாத்திக்கோங்க. ஏம்மா, அதுக்குன்னு ஒரு தலைவர் இப்படியாம்மா பேசுவேன்? ஒரு மட்டு மரியாதை கிடையாதா? ஏட்டி, எல்லாரும் கொஞ்சம் தலைவர் மூஞ்ச பாருங்களேன். ஆமா இளிச்சாண்டி, தலைவர் மூஞ்ச பக்கம் காமெடியா இருக்குல்ல. இஞ்சி தின்ன குரங்கு மாதிரியே மூஞ்சி வச்சிருக்காரு. ஏட்டி, தலைவர் பாவம் டி, அவரை கிண்டல் அடிச்சுட்டு கிடக்காதீங்க. பிறகு ஏதாட்டு கோவப்பட்டு போறாரு. தலைவரே, கொஞ்சம் உங்க போனு தாங்களே. ஏன் போன் எதுக்கு உனக்கு தரணும் நானு? தலைவரே, உங்க போன்ல எதுவும் கேம் போட்டு வச்சிருப்பீர்ல, நான் கொஞ்ச நேரம் விளையாண்டுட்டு தாரேன். ரொம்ப போர் அடிக்கி, கொஞ்சம் போன் தாங்க தலைவரே. ஏமா போமா தூர, என்கிட்ட போனும் இல்லை ஒன்றும் இல்லை. பேசாம வேலையை பார்த்துட்டு போ. பேசாம இந்த தலைவர் பதவியை ராஜினாமா பண்ணிட்டு ஏதாவது வடநாட்டு பக்கமா ஓடிரணும், குடும்பத்தோட போயிடணும். இவளுகிட்டெல்லாம் நம்மளால நிக்க முடியுமா? எம்மா, என்ன சிறையா இருக்கு, பாடா படுத்துறாளுகளே என்னைய. ஏட்டி சிம்ரன், இந்த காட்டுப்பூச்சி என்னென்ன கூப்பிட போனா ஆரஞ்சு மண்டையே எங்க போயிட்டா? ஒரே போக்கா போயிட்டா, ஆளையே காணும். இவெல்லாம் ஒரு வேலை செய்வான்னு இவனை நம்பி தலைவர் வேலைக்கு வச்சிருக்காரு. முதல்ல தலைவரை சொல்லணும். ஆரஞ்சு மண்டையனுக்கு ஒரு வேலையும் செய்ய தெரியாது, சும்மா தான் சுத்திக்கிட்டு அலையறான். மாலாக்கா, நான் ஆரஞ்சு மண்டையன் கூட சண்டை போட்டேன், அவன் கூட பேச மாட்டேன். ஏட்டி மாலா, எவ்வளவு தைரியம் இருந்தா நான் இருக்கும்போதே என் மவனை திட்டுவேன். ஆத்தி, இந்த பாட்டியில பின்னாடி உட்கார்ந்துருக்கு, நான் பார்க்காம பேசிட்டேனே. சரி, சமாளிப்போம். ஏ பாட்டி, நான் ஒன்றும் உங்க பையனை பத்தி தப்பா பேசல. உங்க பையன் எவ்வளவு தங்கமான பையன் தெரியுமா? வேலைன்னு வந்துட்டா வெள்ளைக்காரன் உங்க பையன், நல்ல வேலை செய்வான். அப்படிப்பட்ட பையன் இந்த தலைவர்கிட்ட வந்து சிக்கிக்கிட்டானே. இவர் ஒரு இத்து போன தலைவராச்சே. நீ பேசுனதெல்லாம் நல்லா கேட்டுச்சு, மூஞ்சில மிதிச்சிருவேன். திரும்பி உட்காரு. பாட்டி, மூஞ்சில எல்லாம் மிதிக்க கூடாது, ஐயம் பாவம். இன்னொரு தடவை என் அவனை பத்தி எங்கேயாவது தப்பா பேசுறத பார்த்தேன், அவ்வளவுதான், நீ தொடப்பக்கட்ட பிஞ்சிரும். சி, பஞ்சாயத்து என்ன இவ்வளவு போரடிக்கி? போன பஞ்சாயத்துல எல்லாம் நல்ல ஒரு ஆளு முறுக்கு விற்க வந்தாரு. அந்த ஆள் இன்னும் வரலையோ? சே, நான் இதுக்காக ராமுட்ட ஒரு 50 ரூபா வாங்கிட்டு வந்தேன். ஒரு முறுக்கு 10 ரூபா, 5 முறுக்கு வாங்கி திங்கலான்ல வாங்கிட்டு வந்தேன். முறுக்குக்காரனை இன்னும் காணுமே. இளிச்சக்கா, நீங்க எதுவும் முறுக்கு விற்கிறவன பாத்தீங்களா? ஏட்டி, நான் யாரையும் பார்க்கலையே. பார்க்கலையோ? அப்போ வந்திருக்க மாட்டான்னு நினைக்கேன். இனிமேதான் வருவான். எப்படியும் இன்னைக்கு முறுக்கு வாங்கி தின்றணும். நெட்டச்சி, முறுக்கு வாங்கினா எனக்கு ஒண்ணு. நான் என்ன தக்காளி தொக்கா? எனக்கும் ஒண்ணு வேணும். நான் என்ன மாங்காய் ஊறுகாயா கண்ணா? எனக்கும் வேணும். சி, சத்தமா பேசுனது தப்பா போச்சு. எல்லாருக்கும் முறுக்கு வாங்குற விஷயம் தெரிஞ்சுட்டு அப்புறம் எல்லாரும் பங்கு கேட்பாங்க. நம்ம தெரியாம போய் நைஸா முறுக்குக்காரன்ட்ட போய் 5 முறுக்கு வாங்கி அங்கனே தின்னுட்டு வந்துடணும். இங்க கொண்டு வந்தா தானே சத்தம் கேட்கும், எல்லாரும் பாப்பாங்க. நம்ம அங்கேயே தின்னுட்டு ஓடி வந்துடணும். யாத்தே, ராதா புருஷன் என்ன இந்த விளங்காத பையில கூட்டு வந்திருக்கா? இவன் என்னை விட்டுட்டுல ஓடனா? இவன் இங்க எதுக்கு வந்தா? இவன் கூட கூட்டு சேர்ந்த ராதா புருஷன் உருப்படாமல போவான். ஏல ஆரஞ்சு மண்டையா, இவனை கூட்டிட்டு வர்றதுக்கு உனக்கு இவ்வளவு நேரமா? எங்களை போய் சுத்திட்டு வர, உண்மையை சொல்லு. தலைவரே, மெண்டல் மாதிரி பேசாதீங்க. இந்த ஆளை போய் கூட்டு வர வேண்டாமா? இவன் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தான் தெரியுமா? அங்க ஒரு கிணத்து மேல நின்று ஆட்டம் போட்டுக்கிட்டு கையில ஒரு பாட்டில வச்சு குடிச்சிட்டு கிடந்தான். இவனை போய் திட்டி இழுத்துட்டு வந்திருக்கு. எப்ப காட்டுப்பூச்சி, மண்டையில கொஞ்சம் கூட அறிவே கிடையாதா உனக்கு? கம்ப்ளைண்ட் கொடுத்தா வரணும்னு தெரியாது? நீ இல்லாம எப்படி நான் பஞ்சாயத்தை நடத்த முடியும்? நீ இப்படி பண்ணதுக்கே உன் மேல தனியா நான் நடவடிக்கை எடுக்கணும்.
தலைவரே, ரொம்ப கவலையா இருந்துச்சா, அதான் கிணத்தடியில உட்காந்து யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். என்னத்தை யோசிச்சியோ, போய் உட்காரு, பஞ்சாயத்தை ஆரம்பிப்போம், எங்களுக்கு நேரம் ஆகுது. ஏம்மா, பஞ்சாயத்தை ஆரம்பிக்க போறேன், யாருக்காவது ஏதாவது பிரச்சனை இருந்தா சொல்லிருங்க. தலைவரே, எனக்கு ஒரு பிரச்சனை இருக்கு. உனக்கு என்னல பிரச்சனை? தலைவரே, சிம்ரனை கொஞ்சம் முன்னால வந்து உட்கார சொல்லுங்களேன், அவ உட்காந்துருக்கதே தெரியல, மறைக்கி. ஆரஞ்சு மண்டையா, என்னைய கொலகாரன் ஆக்காத, பேசாம வாயை மூடிக்கிட்டு நில்லு. தலைவரே, நீங்க கொலகாரன் ஆயிட்டீங்கன்னா நீங்க பதவியில் இருக்க மாட்டீங்கல்ல, அடுத்த தலைவர் நான் தானே. நான் கொலை பண்ணிட்டு போறதே உன்னையத்தான், அதனால நீ எப்படி தலைவர் ஆவ? இளிச்சக்கண்ணா, அங்க உட்காந்து முழிச்சுக்கிட்டு இருக்கிறது உன் புருஷன் தானே? ஆமாக்கா, அந்த விளங்காத பையன் இங்க எதுக்கு வந்தான்னு தெரியல. நீ ஊன்னு ஒரு வார்த்தை சொல்லுக்கண்ணா, இங்கேயே அவனுக்கு ஒரு பஞ்சாயத்தை போட்டுருவோம். தொலைஞ்சு போறான்க்கா, விடுங்க, அவனை அப்படியே விட்டுருவோம். அவனுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லைன்னு சொல்லி நாளைக்கே விரட்டி விட்டுட்டேன். இந்த மாதிரி ஆட்கள் எல்லாம் சும்மா விடக்கூடாது கண்ணா, ஏதாவது ஒரு தண்டனை கொடுத்துக்கிட்டே இருக்கணும். போய் தொலைறாங்க்கா, நானே இப்போ தான் நிம்மதியா இருக்கேன். சரி கண்ணா, சரி சரி, நீ நிம்மதியா இருந்தா போதும். ஏப்பா காட்டுப்பூச்சி, என்ன பிரச்சனை இப்ப சொல்லு. தலைவரே, என் பொண்டாட்டிக்கு ஆசையா 2 பவுன்ல வளையல் வாங்கி போட்டேன் தலைவரே. அவ என்ன செஞ்சா தெரியுமா? அன்னைக்கு இந்த பொம்பளைங்களெல்லாம் கூட்டிட்டு போய் ஒரு இடம் வாங்க போறேன்னு எவனோ ஒரு ஃப்ராடு கையில அந்த 2 பவுன் வளையல கலத்தி கொடுத்துட்டு வந்திருக்கா. அது என்னன்னு விசாரிங்க. எனக்கு இப்போ 1 லட்சம் போச்சு. 2 பவுன் வளையல் நான் 1 லட்சம் கொடுத்து வாங்கி கொடுத்தேன். அந்த 1 லட்சம் பணம் வரணும், இல்லைன்னா இப்போ ஏன் 2 பவுன் வளையல் வந்திருக்கணும். இதை கூட்டிட்டு போன பொம்பளைங்களுக்கெல்லாம் சேர்த்து ஒரு தண்டனையை கொடுங்க. பிறகு என்னம்மா நடந்துச்சு, நீ சொல்லு. தலைவரே, அவ சொல் பேச்ச கேட்காதீங்க. அவ பொய்யா சொல்லுவா. வாயை திறந்தாலே பொய் தான் வரும். எப்பா கொஞ்சம் இருப்பா. பங்கஜக்கா, நீங்க கொஞ்சம் இந்த பக்கம் வந்து உட்காருங்களேன். இந்த காட்டுப்பூச்சி அந்த பக்கம் வந்து உட்காரட்டும். எனக்கு ஒயாம திரும்பி திரும்பி பதில் சொல்ல முடியல, கழுத்தெல்லாம் வலிக்கி. இங்க பாருங்க தலைவரே, அந்த விளங்காத பையன், பிச்சைக்கார பையன் என் பக்கத்துல வந்து உட்கார கூடாது. உட்கார்ந்தானா அவ்வளவுதான். இன்னைக்கு பஞ்சாயத்தை ஒரு வழி பண்ணிட்டு தான் போவேன். அவனை வேற எங்கேயாவது போய் உட்கார சொல்லுங்க, இல்லைன்னா ஊரை விட்டு ஓட சொல்லுங்க. ஏம்மா, யாராட்டும் ஒருத்தராவது விட்டு கொடுக்கலாம்லம்மா? இப்படி கூட கூட பேசிக்கிட்டு இருந்தீங்கன்னா நான் எப்படி பஞ்சாயத்தை நடத்த? நான் விட்டு கொடுக்க மாட்டேன் தலைவரே. உங்களை இழுத்து போட்டு ரோட்ல அடி அடின்னு ராணியக்கா அடிச்சு மிதிச்சு துவைச்சிருந்தா உங்களுக்கு தெரியும் அந்த வலி. என்னது, ராணி எண்ணெயை போட்டு ரோட்ல போட்டு அடிச்சு மிதிச்சு துவைக்கணுமா? ஏற்கனவே காப்பி போட்டு கொடுத்து கொலையா கொன்னுக்கிட்டு இருக்கா, இதுல ரோட்ல போட்டு வேற அடிக்கணுமாக்கும்? என் பக்கத்துல வந்து அவன் உட்கார கூடாது தலைவரே. வேற எங்கேயாவது உட்கார வச்சுக்கோங்க, வேணும்னா உங்க மடியில உட்கார வச்சுக்கோங்க. என்கிட்ட எல்லாம் அவன் வந்து உட்கார கூடாது. சரி முருகேசன் தாத்தா, நீங்க இந்த பக்கம் வந்து உட்காருங்க, காட்டுப்பூச்சி இங்க வந்து உட்காரட்டும். எப்பா தலைவர் தம்பி, நான்லாம் வயசான ஆளுப்பா. இப்படி போட்டு அங்கிட்டு இங்கிட்டு அலக்களிக்காதீங்கப்பா. இப்ப இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னால இந்த பங்கஜம் என்னைய தூக்கி வீசுனா, நீ பாத்துக்கிட்டு தானே இருந்த. பிறகு எதுக்கு அங்கிட்டு இங்கிட்டும் போக சொல்ற? நான் பேசாம இங்கனே உட்காந்துக்கிடுறேன். அந்த பையல வேற எங்கேயாவது உட்கார சொல்லு. யாத்தாடி, இவங்க கிட்ட பேசுறதுக்கு பதிலாக நம்ம திரும்பி திரும்பியே பேசிடலாம். டாக்டர்கிட்ட போய் கழுத்து வலிக்கு மருந்து கூட போட்டு தடவிக்கிடலாம். இதுக கிட்ட பேசி நம்மளால உயிரை கொடுக்க முடியாது. பேசாம திரும்பியே பேசுவோம். சரி ராதா, நீ நடந்ததை சொல்லு. தலைவரே, ஒண்ணுமே நடக்கல. இந்த பாவி பையன் தான் நேத்து என்னைய போட்டு வெளியில இழுத்து போட்டு அடி அடின்னு அடிச்சா. அது மட்டும் தான் நடந்துச்சு, வேற ஒண்ணுமே நடக்கலையே. எப்பா, என்ன ராதா ஒண்ணுமே நடக்கலங்கா? நீ என்னமோ 2 பவுன் வளையல காணுங்க, என்ன பிரச்சனை? யாராவது ஒருத்தர் ஒழுங்கு உண்மையை சொல்லுங்க. தலைவரே, அவ பொய் சொல்றா தலைவரே, அவ பொய் சொல்றா. அவளை நம்பாதீங்க, நான் சொல்றதுதான் உண்மை. நண்பா பாத்தியா, பொண்டாட்டியே நீ காலையில 4 அடி, மத்தியானம் 4 அடி, சாயந்தரம் 4 மிதி மிதிச்சிருந்தேன்னா இதெல்லாம் நடந்திருக்குமா? உன் சொன்ன பேச்ச ஒழுங்கா கேட்டிருப்பால, நீ அடிக்காம விட்டுட்ட. அதனாலதான் இப்ப பிரச்சனையா நிக்கி. நாளையில இருந்து அடிக்க ஆரம்பிச்சிருன்னு. ஆட்டும் நண்பா, நாளையில இருந்து அடிக்க என்ன? தலைவரே, என்ன நடந்துச்சுன்னு நான் சொல்லட்டுமா? சொல்லுமா, நீ ஒருத்தி தான் இந்த கூட்டத்திலே கொஞ்சம் புத்திசாலி. நீயாவது உண்மையை சொல்லு, உனக்கு தெரியுமா என்ன நடந்துச்சுன்னு? ஆமா தலைவரே, 2 சம்பவம் நடக்கும் போதும் நான் அந்த இடத்துல இருந்தேன். அதனால எனக்கு நல்லா தெரியும். நாங்க எல்லாருமே இருந்தோம், அதனால நாங்க எல்லாருமே உண்மையை சொல்றோம். சரிம்மா, சொல்லுங்க. blah 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 blah. இதான் தலைவரே நடந்துச்சு. அந்த பையன்கிட்ட இவன் 2 லட்சத்துக்கு வளையல கலத்தி கொடுத்துட்டு வந்துட்டா. அது இவங்க வீட்டுக்காருக்கு தெரிஞ்சு அடிக்காரு. அவ ஒரு ஃப்ராடு பையனா இருப்பான்னு இவளுக்கு தெரியாதுல்ல. தெரியாம ஏமாந்து தான் கொடுத்துட்டா. நம்ம போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணி தான் வாங்கணும், வேற என்ன செய்ய? அப்படியாம்மா, இவ்வளவு சம்பவம் நடந்துட்டா? நம்ம ஊருக்குள்ளேயே ஒரு திருட்டு பையன் வந்துட்டு போயிருக்கான், எனக்கு தெரியாம இருந்திருக்கே. சரி, நான் என்ன ஏதுன்னு விசாரிக்கேன். போலீஸ்ல சொல்லி அந்த பையலை பிடிக்க சொல்லு. உன்ன பிடிச்சி வளையல வாங்க பாப்போம். தலைவரே, எனக்கெல்லாம் தெரியாது. நீங்க என்ன பண்ணுவீங்களோ தெரியாது. என்
என்ன நண்பா உன் பொண்டாட்டி அதிக பிரசங்கத்தனமா பேசிக்கிட்டே போறா, நீ பேசாம பாத்துக்கிட்டு சும்மா இருக்க, போய் 4 இழுப்பு இழு. அட பேதியில போவான், சண்டையில முட்டி விடுறான், நல்லா இருக்கிற குடும்பத்தை பிரிச்சிருவானே இவன் கூட சேர்ந்துட்டு அலையிறான் அந்த பையன். இப்போ என்ன பண்ணுவான்னு தெரியலையே. சரி நண்பா, நீ சொன்ன மாதிரியே செய்யற. அட கடவுளே, தாத்தா என்ன இப்படி பறக்காரு? பட்டம்மா, கடைசியா உன்னைய பார்க்க முடியலையே. ஐயோ தாத்தாக்கு என்னாச்சு? காட்டுப்பூச்சி, நீ ரொம்ப ஓவரா பேய்கிட்டு இருக்க, போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருவேன். ஏல ஆரஞ்சு மண்டையா, போலீஸுக்கு போன் அடி, இவனை புடிச்சு கொடுப்போம். அப்படித்தான் நண்பா, விடாத புடிச்சு தூக்கு. ஏன் பேதியில போவான், என்னைய விடு. என்னடி சொன்ன? நான் உன் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்கணுமா? நீ கொண்டு வளையல கொடுத்துட்டு வருவ, நான் எதுக்குடி மன்னிப்பு கேட்கணும்? சொல்லு இப்ப சொல்லு, மன்னிப்பு கேளுன்னு இப்ப சொல்லு, தூக்கி உன்னைய வீசிருந்தேன். பூச்சி என்ன விட்டுருங்கண்ணே, விட்டுருங்க ராதாக்கா, விட்டுருங்க பாவம். இரு வாரேன், இவளை தூக்கி வீசிட்டு அடுத்து உன்னைய தான் தூக்க வருவேன். நானும் போனா போதுன்னு பாத்துக்கிட்டு இருக்கேன், எல்லாரையும் அடிச்சிட்டு அலையிற. இரு, இன்னைக்கு உன்னை என்ன பண்றேன்னு பாரு. ஏக்கா, என்ன எல்லாரும் பாத்துக்கிட்டு இருக்கீங்க? வந்து இவனை தூக்கி போட்டு மிதிங்க. சரி, இந்த பையன் அடி வாங்க ஆரம்பிச்சிட்டான், நம்ம இடத்த காலி பண்ணிடுவோம், அதான் நம்மளுக்கு நல்லது. நண்பா, உயிரோட இருக்கியா செத்துட்டியா? அட கடவுளே, வழுக்க மாட்ட தாத்தா செத்துட்டாரா? ஆமா பாப்பா, அப்படித்தான் தெரியுது. பேசாம நம்ம பட்டம்மாக்கு போன் அடிச்சு சொல்லிடுவோமா? ஆட்டும் தாத்தா, நான் போன் அடிச்சு சொல்றேன், நீங்க இவர் பாடியை பாத்துக்கோங்க. சரிம்மா, நான் பாத்துக்கிடுறேன். எதுவும் அரிக்காம பாத்துக்கிடுறேன். நீ போன் அடிச்சு சொல்லிரு, அவ வீட்டுல ஆக வேண்டிய காரியத்தை பாப்பா. ஏல ஆரஞ்சு மண்டையா, ஆம்புலன்ஸ் ரெடியா இருக்குல்ல? இருக்கு தலைவரே. யாருக்கு? எனக்கு தாள பயமா இருக்கு, பேசாம ஆம்புலன்ஸ்ல ஏறி அந்த பக்கமா தப்பிச்சு வீட்டுக்கு ஓடிடுவோம். தலைவரே, என்ன சண்டையை ஆரம்பிச்சு விட்டுட்டு இப்படி தீர்ப்பு சொல்லாம பாதியிலே ஓடுறீரு? பேசாம ஒன்று செய்வோமா? ஒரு பத்திரம் வாங்கிட்டு வந்து இந்த ஊருக்கும் எனக்கும் சம்மந்தம் இல்லைன்னு எழுதி கொடுத்து கையெழுத்து போட்டு போயிருங்க. நான் இன்னமும் தலைவராக இருந்து ஊரை பார்த்துக்கிடுறேன்.